சூப்பர்மா. நெக்ஸ்ட், ராஜா ஜெய்சிங் மற்றும் சிவாஜி இடையே புரந்தர் ஒப்பந்தம் எந்த ஆண்டு செய்து கொள்ளப்பட்டது? புரந்தர் ஒப்பந்தம் எந்த ஆண்டு செய்து கொள்ளப்பட்டது? என்ன கேட்டிருக்காங்கப்பா? புரந்தர் ஒப்பந்தம். புரந்தர் ஒப்பந்தம் எப்ப செய்து கொள்ளப்பட்டுச்சுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் பண்ணுங்க. 1665. ஓகேங்களா? எப்ப புரந்தர் ஒப்பந்தம் இருக்கும்பா? 1665 தான் புரந்தர் ஒப்பந்தம் இருக்கும். சரியா? இந்த ஒப்பந்தத்தின் படிதான் வந்து அழைச்சிட்டு போவாங்க சிவாஜிய. ஓகே. சோ என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, படையெடுக்க கூடாது. சோ சிவாஜி அப்படின்றது இனி படையெடுக்க கூடாது. முகலாய படைகளுக்கு எப்ப உதவி தேவைப்படுதோ அப்ப சிவாஜி வந்து உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், சிவாஜி கிட்ட இருந்த 12 கோட்டைகளையும் ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த உடன்படிக்கையில மேற்கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதான் புரந்தர் உடன்படிக்கை அப்படின்றது. சோ நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. சோ நெக்ஸ்ட் 10வது கேள்வி, சிவாஜியும் அவரது மகன் சாம்பாஜியும் எந்த ஆண்டு அவுரங்கசீப்பை சந்திக்க சென்றனர்? எந்த ஆண்டுப்பா? இப்ப சொன்னீங்கல்ல, என்ன ஆண்டு சொன்னீங்க? 1666ல சிவாஜியும் அவருடைய மகனும் எப்ப போறாங்க? 1666. சாம்பாஜியும் சிவாஜியும் 1666ல ஆக்ராக்கு போய் அவுரங்கசீப்பை பாக்குறதுக்காக போறாங்க. அங்கதான் அவங்க அசிங்கப்படுத்தப்படுறாங்க. பழக்குடையில ஏறி தப்பிச்சு வராங்க. ஓகே, டன்னா? ஓகே. சோ 11th கொஸ்டின் பாருங்க. 11வது கேள்வி, மலையெலி என்றும் தக்கான புற்றுநோய் என்றும் சிவாஜியை அழைத்தவர் யார்? மலையெலி, தக்கான புற்றுநோய் என்றெல்லாம் சிவாஜியை ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சோ அவர் யாரு அப்படின்றத கேக்குறாங்க. ஆன்சர்ப்பா. சோ ஆன்சர் யாருப்பா? அவுரங்கசீப். சரி, அவ்வளவுதானா? பழக்கூடைக்குள்ள ஒளிஞ்சு தப்பிச்சாரே, அவ்வளவுதானா சிவாஜி? அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலையா அப்படின்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. சோ 2வது முறையாக சூரத் சூறையாடல். சோ எப்பன்னு பாத்தீங்கன்னா 1670ல 2வது முறையா சூரத் கோட்டையை கைப்பற்ற முயற்சி செய்யறாரு, அட்டாக் பண்றாரு. அப்போ முகலாயர்களால அவரை தடுக்கவே முடியல. சோ இந்த நிகழ்வுக்கு அப்புறமா 2வது சூரத் சூறையாடலுக்கு அப்புறமா அவரு சத்ரபதியா ரெய்கார் கோட்டையில 1674ஆம் ஆண்டு முடிசூட்டுறாரு. ஓகேங்களா? சோ முடிசூட்டி அதுக்கப்புறமா தன்னுடைய வாழ்நாள்கள்ல இறுதி நாட்கள் சாம்பாஜி தன்னுடைய மகனோட செலவிடணும் சொல்லிட்டு அவர் கூடயே இருந்திருக்காரு. இறுதியா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருவாரு இந்த இயர் ஆஃப் 1680. ஓகேங்களா? 80ல. ஓகே. சோ 1674ல கோட்டையை கைப்பற்றுவாரு. மோஸ்ட்லி அதுக்கப்புறமே அவருக்கு உடம்பு முடியாம போயிடும். சோ தன்னுடைய காலம் எல்லாமே தன்னுடைய மகனோட செலவிடணும்னு சொல்லிட்டு இறுதி நாட்களை மகனோட செலவிட்டு 1680ல இறந்து போயிருவாரு. ஓகே. சோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட், சிவாஜி சூரத் நகரை முகலாயர் துறைமுகம், அதாவது சிவாஜி சூரத் நகரை சூறையாடிய ஆண்டு கேக்குறாங்க. சோ வேகமா சொல்லுங்க. இப்பதானே பார்த்தோம் சூரத் சூறையாடல் 2 ஆண்டு பார்த்தோம். அப்படிதானப்பா? என்னென்ன ஆண்டு பார்த்தோம்? 2 ஆண்டு பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் சூரத் சூறையாடல் அப்படின்றது 1664, செகண்ட் 1670, அதுக்கப்புறமா தான் 1674ல முடிசூடுவாரு. 1680ல இறந்து போவாரு. சோ ஃபர்ஸ்ட் சூறையாடல், 2வது சூறையாடல், பதவி இறப்பு. ஓகே, மறந்துடக்கூடாது. நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பேஜ். ஓகேவா? சரி, அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ராஜா ஜெய்சிங் ராஜபுத்திர தளபதியின் தலைமையின் கீழ் முகலாய படை ஒன்றை அனுப்பி வைத்தார். இறுதியில் சிவாஜி அமைதி நாடினார். மன்சப்தராக பொறுப்பேற்று பிஜப்பூரை கைப்பற்றவும் சம்மதம் தெரிவித்தார். ஓகேங்களா? கைப்பற்றாமல் இருக்கணும். சரியா? மேற்கண்ட அனைத்தும் சரி. இங்க இருக்கிற எல்லாமே என்னது? சரிதான். இங்க இருக்க எல்லாமே சரிதான். அனைத்தும் சரி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட், சிவாஜி 2வது முறையாக, சோ அதான் ரிப்பீட்டடா வருது, 1670. சரியா? இன்னைக்கோட இந்த கொஸ்டினோட நம்ம முடிச்சுக்கலாம். பிகாஸ் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? பேலன்ஸ் நாளைக்கு அவருடைய ஆட்சி நிர்வாகம், மத்த பேஷ்வாக்கள் அவங்கள பத்தி எல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம 15th கொஸ்டினோட முடிச்சுக்கலாம். ஓகே. சிவாஜி எந்த ஆண்டு சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடிசூட்டி கொண்டார்? 1674. ஓகேங்களா? சோ நோட் பண்ணிக்கோங்க.